என் பேர் ஆர் சோபிகா. நான் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். சமகோணாசனங்கிற யோகாவில் இருந்திருக்கேன். நான் எப்படியாச்சும் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வின் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். எங்கள் அப்பா அம்மா ஆசையை நிறைவேற்றணும்னு. நாங்கள் திருப்பூர்லேருந்து வந்திருக்கோம் யோகா காம்படிஷனுக்காக தென்காசிக்கு. நாங்கள் ஒரு 16 பேர் திருப்பூர்லேருந்து பள்ளி மாணவிகள் வந்திருக்கோம். நாங்கள் ஒரு ஐடியா பண்ணி வந்திருந்தோம். ஆனால் இங்கே பார்த்தா நிறைய மாணவிகள் கலந்துருந்தாங்க. நிறைய மாவட்டத்துலேருந்தும் வந்து கலந்துருக்காங்க தென்காசி யோகா காம்படிஷனுக்காக. நாங்கள் வின் பண்ணுவோன்ட்டு எங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. நாங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணுவோம். எல்லாத்துக்கும் ஆல் த பெஸ்ட். எங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு ஆல் த பெஸ்ட் சொல்லி அனுப்பி விட்டாங்க. நாங்கள் இங்கே யோகா காம்படிஷனுக்காக வந்திருக்கோம். இங்கே நிறைய பள்ளி மாணவிகள் எல்லாம் கலந்துருக்காங்க. ரொம்ப உடம்புக்கு நல்லது யோகா. யோகா பண்ணுறது வந்துட்டு மனசுக்கும் நல்ல நிம்மதியாக இருக்கும். நல்லா எல்லோரும் யோகா பண்ணுங்க. யோகா பண்ணால் ஹெல்த்து நல்லா இருக்கும். எல்லோரும் யோகா பண்ணிக்கோங்க. நாங்கள் புதுச்சேரி மாநிலத்திலிருந்து தென்காசி மாவட்டத்துக்கு யோகா காம்படிஷனுக்காக வந்திருக்கோம். இந்த காம்படிஷனில் நம்ம திறமையை வெளிப்படுத்துறதுக்காக நாங்கள் எங்கள் முயற்சி எடுத்தோம். நாங்கள் நல்லா செஞ்சுருக்கோமா கடைசியில் தான் தெரியும். இப்போ யோகா பண்ணுறதுனால நம்மளுக்கு நல்லா இதுவாகுது. நோய் எதுவும் வர மாட்டேங்குது. கேன்சர் இருக்கிறவங்களுக்கு கூட கேன்சர் போயிடுது. அதனால தான் நான் 7 வருஷமாக யோகா பண்ணிட்டு இருக்கேன். அதுலேருந்து எனக்கு எந்த நோயும் வரதில்லை. நன்றி. நாங்கள் சென்னையிலேருந்து வரோம். தென்காசி வந்ததுக்காக காம்படிஷன் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் வந்தோம். ஒரு நாளுக்கு முன்னாடியே நாங்கள் இங்கே வந்தாச்சு. நைட்டு வந்துட்டு காம்படிஷன் வெற்றி பெறதுக்காகவே நாங்கள் அங்கே ப்ராக்டிஸ் ஆரம்பித்தாச்சு. சென்னையிலேருந்து தென்காசி வரதுக்கு ஆக்சுவலி 2 நாள் ஆகும். நாங்கள் நேற்றே வந்தாச்சு. நாங்கள் கண்டிப்பாக இங்கே வெற்றி அடைவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஏன்னா நாங்கள் இங்கே நேஷ்னல்ஸ் பிளேயர்ஸ், அதனால் வெற்றி அடைவோம். அதனால் ஹோப்லேருந்து வந்திருக்கோம்.